அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வேலியிருக்க பைமை சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலம் செல்லக்கூடிய நாட்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் தாங்க பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்வது. இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். மேலும் பார்த்திங்கன்னா, நோய்வாய்ப்பட்டவங்க பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்வதால் நீங்கள் எப்படிப்பட்ட நோயினுடைய தாக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் விடுபடலாங்க. இந்த பதிவில் நாம் திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் செல்வது, எந்தெந்த ராசிக்காரர்கள் கிரிவலத்தில் வழிபடக்கூடிய லிங்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலியிருக்க பைமே சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உலகில் பார்த்திங்கன்னா பல்வேறு ஆலயங்களில் கோவில் மலை மேலே இறைவன் அருள் பாலிப்பார். ஆனால் இந்த ஒரு ஆலயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் மலையை இறைவனாக காட்சியளிக்கிறாரு. இந்த அதிசயம் இந்த ஆலயத்தில் மட்டும்தாங்க. கைலாய மலை ஈசனுடைய இருப்பிடமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இறைவனே இந்த இடத்துல சுயம்பு வடிவமாய் மலையாய் காட்சியளிப்பது ஒரே இடம்தாங்க திருவண்ணாமலை தலம். இந்த மலை மட்டும் 2748 அடி உயரம் கொண்டதாக இருக்குதுங்க. கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 168 மீட்டர் உயரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையினுடைய தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அள்ளிச்சுனை அருகில் அள்ளி குகையும் இருக்குது. கிரிவலம் பாதை மட்டும் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாக இருக்குதுங்க. அண்ணாமலையார் கோவிலை பார்த்தீங்கன்னா 10,67,993 சதுர அடி அளவில், அதாவது பார்த்தீங்கன்னா 24 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய கோவில் தாங்க இந்த ஆலயம். பழங்கால வரலாறும் புவியியல் அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையினுடைய வயது மட்டும் 260 கோடி ஆண்டுகள் இருக்குன்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 4 யுகங்களும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும் திரேத யுகத்தில் ரத்தின மலையாக காட்சியளித்திருக்காரு. துவார யுகத்தில் தாமிர மலைன்னு தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய கலியுகத்தில் கல்மலையாக காட்சியளிப்பதாகவும் சொல்லுவாங்க. அருணன் பார்த்தீங்கன்னா சிவப்புங்க. அண்ணாமலை அக்னி மலையாக இருப்பதால் சிவப்பாக இருக்குதான். கார்த்திகை தீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை மீது தீபம் ஏற்றிட்டு அங்கிருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா மலையே தீப்பிழம்பாக காட்சியளிக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா என்னதான் கோடையினுடைய உஷ்ணமாக இருந்தாலும் மலை மீது இருக்கக்கூடிய காந்த சர்மம் விருப்பச்ச குகை பார்த்தீங்கன்னா மிக மிக ரொம்பவே குளுமையாக இருக்குங்க. இது ஒரு அதிசயம்னே நம்ம சொல்லலாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா உள்ளே பேய் கோபுரத்துக்கு வலதுபுறத்தில் அண்ணாமலையார் பாதம் இருக்குதாகவும் சொல்லப்படுது. அடிமுடி காணாத பரம்பொருளுடைய பாத தரிசனம் காண வேண்டி அடியர்கள்னு பக்தர்கள் நிறைய பேர் இந்த கோவிலில் தரிசித்து செல்வாங்க. மேற்கொண்டு பல பேர் பார்த்தீங்கன்னா கடும் தவத்தின் பயனாக விஸ்வரூபரூத்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளிய இடத்துல இந்த ஒரு பாதம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பாத தரிசன சன்னதியின் தினமுமே மலர் அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுதுங்க. சுற்றி இருக்கக்கூடிய தூண்களில் விநாயகர், முருகர், கோதண்டராம சக்தி தேவியினுடைய திருவுருவ வடிவங்கள் காட்சியளிக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மலையினுடைய உச்சியில் அண்ணாமலையருடைய திருப்பாதம் அமைந்திருக்குதுங்க. கிரிவலம் வரும்போது நீங்கள் பாத தரிசனம் செய்வது புண்ணிய பலனை ஏற்படுத்தி தரும். இந்த கோவிலில் தாங்க கார்த்திகை தீப கொப்பரையிலிருந்து கிடைக்கக்கூடிய மை பார்த்தீங்கன்னா புனிதமாக சொல்லப்படுது. மார்கழியில் ஆருத்ரா திருவிழா இந்த கோவிலில் நடராஜ பெருமானுக்கு முதல்ல அணிவிக்கப்படக்கூடிய பின்னர் தான் மக்களுக்கு கொடுக்கப்படுதுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையின் காணக்கூடிய அபூர்வ வகை மரங்களில் ஒன்று அழிஞ்சிருங்க. இந்த மரத்தில் பழம் பழுத்து கீழே உதிருமா. இதில் எதுவும் அதிசயம் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்பழத்தின் விதைகள் மட்டுமே எப்படியோ சென்று மரத்தின் வேர் தண்டு பகுதியில் ஒட்டி கொள்ளுதுங்க. இதுதாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மற்றொரு அதிசயமாக நீங்கள் எடுத்துக்கணும். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தீப திருநாளில் அதிகாலையிலேயே மலையடிவாரத்தில் பரணி தீபம், மாலையில் மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்படுமா. இந்த கோவிலில் தான் கார்த்திகை தீப திருநாளில் நெல் பொரியோடு வெள்ளப்பாகும் தேங்காய் துருவலும் சேர்ந்து பொறி உருண்டை பிடித்து சுவாமிக்கு தீபங்களுக்கு நெய்வேத்தியம் செய்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பொறி திருநீர் பூசிய சிவனையும் தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா கொண்டைத்தன்மை கொண்ட மாவினையுமே வெள்ளம் பக்தர்களுடைய பக்தியை தெரிவிக்குதுங்க.
இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பக்தியில் மகிழ்ந்து சிவன் நெற்பொறிக்குள்ள தோன்றுவதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்களில் இது ஒரு அக்னி தலமாக அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலையில் லிங்கம் என்பதால் மலையிலிருந்து எவரும் கல்லை வெட்டி எடுக்க மாட்டாங்க. மலையினுடைய அமைப்பு மட்டும் கீழ் திசையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாகவே தெரியும். மலையை சுற்றும் மலையில் இரண்டாக தெரியுங்க. மலையினுடைய பின்னால் இருந்து பார்த்தீங்கன்னா தெற்கு திசையிலிருந்து பார்த்தீங்கன்னா மூன்றாக தெரியும். மலையை நீங்கள் சுற்றி முடிக்கும் பார்த்தீங்கன்னா 5 முகங்கள் உங்களுக்கு காட்சி தருவார். பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா திருவாரூரில் பிறந்தா முக்தி, தில்லையில் தரிசித்தால் முக்தின்னு சொல்லுவாங்க. காசியில் மரித்தால் முக்தி, திருவண்ணாமலையில் நீங்கள் மனதாலே நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் எழுந்ததுமே அருணாச்சலா அருணாச்சலான்னு 3 முறை உறக்க சொல்லிட்டு அன்றைய தினத்தை நீங்கள் தூங்கினீங்கன்னா அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தினமாக அமையுங்க. இந்த கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கோவிலில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அனைத்து தினங்களுமே நாம் கிரிவலம் செல்ல ஒரு உகந்த நாள்னு இருக்கலாம். ஆனால் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் கிரிவலம் செல்வது உங்களுக்கான கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க. கிரிவலத்தில் நீங்கள் எப்படி செய்யணும், தரிசிக்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. கிரிவல பாதையில் மட்டும் 8 லிங்கங்கள் இருக்குது. இதை அஷ்டலிங்கங்கள்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டலிங்கங்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இதில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களில் சிவாலயங்களில் இந்த தலம் பார்த்திங்கன்னா அக்னி தலமாக விளங்குவது அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் மட்டும்தாங்க. திருவண்ணாமலையை நீங்கள் நினைத்தாலே உங்களுக்கான முக்தி கிடைத்திடுங்க. ஆலயம் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிப்பது எவ்வளவோ சிறப்பானதோ அந்த வகையில் தாங்க இறைவனையும் நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவதோ மலையை கிரிவலம் சுற்றி வருவதோ உங்களுக்கான உடல் நலத்தையும் செல்வ வளத்தையும் பெருக்கி தருங்க. நீங்கள் கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகந்த தினனாலும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்வது அனைத்தை விட சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கிரிவல மாதையின் சுற்றளவு மட்டும் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாக இருக்குது. இந்த கிரிவல பாதையில் நீங்கள் செல்லும்போது பார்த்தீங்கன்னா வழியில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை தரிசிப்பது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நீருதி லிங்கன்னு, வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கன்னு ஈசான்ய லிங்கங்கள் காட்சியளிக்குதுங்க. திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவல வழிபாடு செய்யும்போது பார்த்தீங்கன்னா மன அமைதியை, உடல் ஆரோக்கியம் ஏற்படும். இந்த கிரிவலத்தின் போது பார்த்தீங்கன்னா யாரிடமும் பேசக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா மனதில் ஓம் நமச்சிவாய என்ற ஒரு மந்திரத்தை உச்சரித்து கொண்டே செல்வது ரொம்பவே முக்கியங்க. ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வழியில் நீங்கள் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்களை தரிசித்து 16 விநாயகர் கோவில்களையும் தரிசிக்கலாம். 7 முருகன் கோவில்கள்னு, ஆதி காமாட்சி அம்மன்னு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்தில் 99 கோவில்கள் கொண்ட ஒரு தெய்வீக கிரிவல பாதையை நீங்கள் வழிபடலாங்க. இந்த கோவிலில் தான் சேஷாஸ்திர சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம்சுரத்குமார்னு ஆசிரமங்களும் இருக்குது. அங்கு பக்தர்கள் அவரவர் தேவைக்கேற்ப பார்த்தீங்கன்னா முன்பதிவு செய்து கொண்டு ஓய்வெடுத்து செல்வாங்களாம். நிறைமாத கர்ப்பிணி பெண்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போது தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்வாள். அதே போல தாங்க நீங்கள் கிரிவலம் செல்லும்போது சிவபெருமானை மட்டுமே உங்களுடைய மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டே கிரிவல பாதையில் பக்தியுடன் செல்லணும். கிரிவலம் செல்லும்போது நீங்கள் வழியில் பார்த்தீங்கன்னா எறும்பு புற்றுகளுக்கு அன்னம் இட்டாலோ இல்லைன்னா இனிப்பு வாங்கி தந்தினாலோ அதனால் உங்களுக்கு பெரும் புண்ணியம் உண்டாகிடும். எத்தனை ஆயிரம் எறும்புகள் தின்னுதோ அத்தனை பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. நீங்கள் கிரிவலம் தொடங்குவதாக இருந்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அவருடைய அனுமதி பெறணும். ஏன்னா பூத நாராயணர் தாங்க அண்ணாமலையார் கோவிலில் காவல் தெய்வமாக ஆட்சி செய்கிறார். அவரை வணங்கிய பின்னந்தான் நீங்கள் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கி வழிபட்டு பின் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் வழிபடணுங்க. பின்தாங்க நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்கணும். இப்போல்லாம் உகந்த நேரமாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். அன்று தாங்க முழு நிலவுக்குரிய நாளாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் செல்ல பௌர்ணமி நாள் சிறந்ததாக இருப்பதால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வாங்க. நீங்கள் இப்படி வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கி வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படுங்க.
இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கோ. இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இருக்கும் நன்றி நண்பர்களே.